நம்ம பார்க்குற அடுத்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ஏஜென்ட்ஸ் ஆஃப் பாலினேஷன். நான் முன்னே சொன்னேன், ஏஜென்ட்ஸ் ஆஃப் பாலினேஷன் அப்படிங்கிறவங்க யாரெல்லாம் பாலினேஷனில் ஈடுபடுறாங்களோ அவங்க எல்லாருமே ஏஜென்ட்ஸ் ஆஃப் பாலினேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஈவன் இன்செக்ட்ஸ்லேருந்து ஹியூமன்ஸ் வரைக்குமே என்ன பண்ணுவாங்க, பாலினேஷன்ஸுக்கு ஏதோ ஒரு வகையில் டைரெக்டாவோ அல்லது இன்டைரக்டாவோ நடத்துவாங்க. ஸோ அப்போ அவங்களும் யார் தான், ஏஜென்ட்ஸ் ஆஃப் பாலினேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இல்லைன்னா பாலினேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பாலினேட்டர்ஸ்னால் பாலினேஷன்ஸை நடத்தக்கூடியவங்க. ஸோ பாலினேஷன் இஸ் எஃபெக்டட் பை மெனி ஏஜென்ட்ஸ் லைக் wind, water, insects, etc. On the basis of the agents that bring about pollination, the mode of pollination is divided into abiotic and biotic. The latter type is used by the majority of plants அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ the mode of pollination is divided into abiotic and biotic. இப்போ ஏஜென்ட்ஸ் இருக்காங்க, அந்த ஏஜென்ட் அப்படிங்கிறவங்க உயிரோடு இருக்காங்களா உயிர் இல்லாமல் இருக்காங்களா அப்படிங்கிறத வச்சு தான் ஏபயாட்டிக்கு அண்டு பயாட்டிக் அப்படின்னு ரெண்டு வகை பிரிக்கலாம். இப்போ உயிரற்ற பொருட்கள் மூலமாக நடக்குது அப்படின்னா அது ஏபயாட்டிக்கு, உயிரினத்தின் மூலம் நடந்துச்சுன்னா அது பயாட்டிக் அப்படின்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து பார்த்தோன்னா ஏபயாட்டிக் ஏஜென்ட்ஸ். யாரெல்லாம் இந்த ஏபயாட்டிக்கில் இருக்காங்கன்னா அனிமோஃபிலி. ஸோ அனிமோனம் அப்படின்னா விண்ட் அப்படின்னு அர்த்தம். அப்போ பாலினேஷன் பை விண்டு, காற்றின் மூலம் பரவுறது. ஹைட்ரோஃபிலி, ஹைட்ரோனா வாட்டர் இல்லையா, பாலினேஷன் பை வாட்டர். ஸோ அப்போ இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தோன்னா ஏபயாட்டிக் ஏஜென்ட்ஸ். பயாட்டிக் ஏஜென்ட்ஸில் உயிரினத்தில் நடக்கக்கூடியவங்க வந்து பார்த்தோன்னா ஜூஃபிலி அப்படின்னு, பொதுவாக ஜூஃபிலி அப்படின்னு சொல்கிறாங்க, விலங்குகள்னு. ஸோ இப்போ ஜூஃபிலி ரெஃபர்ஸ் டு பாலினேஷன் த்ரோ அனிமல்ஸ் அண்ட் பாலினேஷன் த்ரோ இன்செக்ட்ஸ், இட்ஸ் கால்டு என்டமோஃபிலி. ஸோ இப்போ ஜூஃபிலி அப்படிங்கிறது பொதுவாக விலங்கினங்கள் மூலம் நடக்கிறதுனால அது ஜூஃபிலின்னு சொல்கிறோம். இன்செக்ட் மூலமாக மட்டும் நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்டமோஃபிலி அப்படின்னு பேர், ரைட்டா. ஸோ ஃபஸ்ட்டு டைப் வந்து பார்க்கலாம் அனிமோஃபிலி. ஸோ பாலினேஷன் பை விண்ட், அதை தான் அனிமோஃபிலின்னு முன்னே சொன்னோம். த விண்ட் பாலினேட்டட் ஃப்ளவர்ஸ் ஆர் கால்டு அனிமோஃபிலஸ் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்லணும். அதாவது காற்றின் மூலம் பரவக்கூடிய பாலினேட் ஆகக்கூடிய பூக்களுக்கு, பிளான்ட்ஸுக்கு அனிமோஃபிலஸ் அப்படின்னு பேர், ரைட்டா. The wind pollinated plants are generally situated in wind exposed regions. எங்கெல்லாம் காற்று வேகமாக வீசுதோ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தாவரங்கள் எல்லாமே என்ன மாதிரியான தாவரங்களாக இருக்கும், விண்டு பாலினேட் பண்ணக்கூடிய தாவரங்களாக இருப்பாங்க, ரைட்டா, பிளான்ட்ஸாக இருப்பாங்க. அனிமோஃபிலி இஸ் சான்ஸ் ஈவெண்ட். ஸோ ஏன் இதை வந்து சான்ஸ் ஈவெண்ட் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ காற்று அடிக்கும், போலன் கிரெயின்ஸ் வந்து காற்றுல பறந்து போகுது அப்படின்னா யாருக்கு சான்ஸ் கிடைக்குதோ அந்த போலன் கிரெயின் தான் ஸ்டிக்மாவுக்கு போகும். எல்லா போலன் கிரெயின்ஸ் என்ன ஆக முடியாது, ஸ்டிக்மாவுக்கு போயிட முடியாது. ஏன்னா காற்று அடிக்கும்போது அந்த விண்டு வெலாசிட்டி, அப்புறம் வந்து பார்த்தோன்னா விண்டினுடைய டைரக்ஷன்ஸ். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா போலன் கிரெயின்ஸை ரொம்ப தூரத்துக்கும் தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும், கீழேயும் தள்ளுற மாதிரி இருக்கும், மேலேயும் கொண்டுட்டு போகிற மாதிரி இருக்கும், மண்ணுக்கும் கொண்டுட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய போலன்ஸ் வந்து என்ன ஆகாது, சான்ஸை மிஸ் பண்ணும். அப்போ ஒரு சில போலன் கிரெயின்ஸ் மட்டும்தான் என்ன நடக்கும், ஸ்டிக்மாவுக்கு போகும் இல்லையா. அதனால தான் இந்த டைப் ஆஃப் வந்து என்ன சொல்கிறாங்க, சான்ஸ் ஈவெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. Therefore the pollen may not reach the target flower effectively and are wasted during the transit from one flower to another. ஸோ இப்போ இதனால் என்ன நடக்குது, அந்த காற்றின் மூலம் அடிச்சுட்டு போகிறதுனால அது அதே ஃப்ளவருக்கு போகிறதுக்கு பதிலாக என்ன ஆகும், வேறு ஒரு பிளான்ட்டுக்கு கூட போகலாம். ஸோ அப்போ வேறு ஒரு பிளான்ட்டுக்கு போணுச்சுன்னா அது முளைக்குமா, ஜெர்மினேட் ஆகாது, அப்போ அது வேஸ்ட்டு தான், ரைட்டா. சில இது காற்றுல அடிச்சுட்டு போய் கீழேயும் விழலாம். ஸோ கீழே விழுந்தாலும் அது முளைக்க போகிறதில்ல. ஸோ அப்போ அதெல்லாம் சான்ஸ் ஈவெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். The common examples of wind pollinated flowers are grasses, புற்கள் இனங்கள், சுகர் கேன், கரும்பு, பேம்பு, கோகனட்டு, பாம், மெய்ஸ், எக்ஸெட்ரா. ஸோ இப்போ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தோன்னா மோனோகாட்டிலிடன் பிளான்ட்ஸ், ரைட்டா. ஸோ அப்போ மோனோகாட்டிலிடன் அப்படிங்கிறது என்னது, சீட்ஸ் ஹேவ் ஒன்லி ஒன் காட்டிலிடன். ஸோ அவங்க தான் மோனோகாட்டிலிடன் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஃப்ளவர்ஸ் பிளான்ட்ஸில் மோஸ்ட்லி எதாவது நடக்கும், அனிமோஃபிலஸ் தான் நடக்குது. அனிமோஃபிலஸ் பிளான்ட்ஸ் ஹேவ் த ஃபாலோயிங் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ். இவங்களுக்கு இந்த அனிமோஃபிலஸ் விண்டு மூலமாக பாலினேட் பண்ணக்கூடிய இந்த பிளான்ட்ஸுக்கான கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, த ஃப்ளவர்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் இன் பெண்டுலஸ், கேட்கின் லைக் ஆர் ஸ்பைக் இன்ஃப்ளோரசன்ஸ். பொதுவாக அதனுடைய இன்ஃப்ளோரசன்ஸ் எப்படி இருப்பாங்க, பெண்டுலஸ் அப்படிங்கிறது என்னது, பெண்டுல மாதிரி கீழே தொங்கிட்டு இருப்பாங்க. கேட்கின் லைக் பூனையினுடைய வால் மாதிரி இருக்கிறது, அல்லது ஸ்பைக் இன்ஃப்ளோரசன்ஸ் கத்தி மாதிரி நீட்டிகிட்டு இருக்கிறது. ஸோ இப்போ இந்த மாதிரியான ஃப்ளவர்ஸில் தான் வந்து பார்த்தோன்னா விண்டு பாலினேஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஏன்னா காற்றடிக்கும் போது என்னாகும், அப்படியே ஈஸியாக பறந்துட்டு போயிடும்.
The axis of inflorescence elongates so that the flowers are brought well above the leaves. ஸோ இது வெளியில் நீளமாக நீட்டிகிட்டு இருக்கிறதுனால இலைகளுக்குள்ளார மறையிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ அப்போ காற்றடிக்கும் போது ஈஸியாக என்ன ஆகும், லீவ்ஸுக்கு மேலே எக்ஸ்போஸ் ஆகும். ஸோ அப்போ ஈஸியாக காற்றின் மூலம் அடித்து செல்லப்படுறதுக்கு ஏதுவான டைப்பு. அடுத்தது த பீரியாந்த் இஸ் ஆப்சண்ட் ஆர் ஹைலி ரெடியூஸ்டு. பீரியாந்த் அப்படிங்கிறது இது பூவிதழ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பிளான்ஸில் 11th படிச்சிருப்போம். பெட்டல்ஸ், கேலிக்ஸ், கொரலா அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா. கேலிக்ஸ் அப்படிங்கிறது புள்ளி வட்டம், கொரலா அப்படிங்கிறது அள்ளி இதழ். ரைட்டாக கலர்டாக இருக்கக்கூடிய பகுதி தான் கொரலா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த மோனோகாட்டில் பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி கேலிக்ஸ், கொரலா அப்படிங்கிற டிஃப்ரென்ஷியேஷன் இருக்காது. எல்லாம் ஜென்ரலி கால்டு பீரியாந்த் அப்படின்னு சொல்லுவோம், பூவிதழ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ பூவிதழ் எப்படி இருக்கும், ஹைலி ரெடியூஸ்டு. ரைட்டா. ஸோ ஒன்றும் இருக்காது, ஆப்சண்ட்டு. இல்லை அப்படின்னா குறைக்கப்பட்டிருக்கும், செதில்கள் மாதிரி குறைக்கப்பட்டிருக்கும், ஸ்கேல்ஸாக இருக்கும். ரைட்டா. இந்த ஃப்ளவர்ஸ் ஆர் ஸ்மால், inconspicuous, colorless, not scented, do not secrete nectar. ஸோ அப்போ ஃப்ளவர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். இன்கான்சிபிகஸ் அப்படின்னா ஒரு மாதிரி, இப்போ தென்னம்பாளையை பார்த்துருக்கீங்களா, தென்னம்பாளையை பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் நிறைய பூ ஒட்டிகிட்டு இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி கொசகொசன்னு ஒட்டிகிட்டு இருக்குது, காம்பு இல்லாமல் அப்படியே இருக்குது இல்லையா. ஸோ அந்த மாதிரியான கண்டிஷன் பேர் தான் இன்கான்சிபிகஸ். கலர்லெஸ், ஸோ ரொம்ப கலர்டாகலாம் இருக்காது, ஒரே கலர்லேயே தான் இருக்கும். நாட் சென்டடு, ஸ்மெல்லாம் எதுவும் இருக்காது, வாசனையெல்லாம் எதுவும் அடிக்காது. டூ நாட் செக்ரேட் நெக்டர்ஸ், ஸோ அதில் இன்செக்ட் உட்காந்து தேன் குடிக்கிற அளவுக்கு அதில் நெக்டர்ஸ், ஸ்வீட் லிக்விட்ஸ்லாம் எதுவும் ஃபார்ம் ஆகாது. ரைட்டா. இதெல்லாம் இதனுடைய கண்டிஷன். அடுத்தது த ஸ்டாமன்ஸ் ஆர் நியூமரஸ், நிறைய ஸ்டாமன்ஸ் இருக்கும். ஃப்ளமன்ஸ் ஆர் லாங், எக்ஸட்டட் அண்டு வர்சடைல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இதில் இருக்கக்கூடியது ஸ்டாமன்ஸ். ஸோ இதுலேருந்து காற்றின் மூலமாக தான் என்ன ஆகுது, போலன் கிரைன்ஸ் பரவுது. அப்போ ஸ்டாமன் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நிறைய ஸ்டாமன்ஸ் இருக்கும். ஏன்னா காற்றடிக்கும் போது அப்போ தான் என்ன ஆகும், பவுடர் மாதிரி கொட்டும். நீங்கள் பார்த்தோன்னா அந்த ஜிம்னோஸ்பம் பிளான்ட்டில் நல்லா தெரியும் கொட்டுறது. ரைட்டா. இல்லை அப்படின்னா கொஞ்சம் பெரிய பூவாக இருந்துச்சுன்னா அந்த பூவை எடுத்து அந்த மஞ்சள் பகுதி இருக்கு இல்லையா, ஸ்டாமன் பாட்டை, அதை இப்படி தட்டி பார்த்தீங்கன்னா அதுலேருந்து பவுட்ரு மாதிரி கொட்டும். ஸோ அதெல்லாம் போலன் கிரைன்ஸ். ரைட்டா. ஸோ அப்போ நீளமான போலன் ஸ்டாமன் இருக்கக்கூடிய இது இருக்கும், நிறைய ஸ்டாமன்ஸ் இருக்கும். ஃபிலமெண்ட்ஸ் ஆர் லாங், ஸோ அதனுடைய ஃபிலமெண்ட், அந்த மகரந்த கம்பின்னு சொல்லக்கூடியது ரொம்ப லாங்காக இருக்கும். ஏன்னா அப்போ தான் அது காற்றுல என்ன ஆகும், எக்ஸ்போஸ் ஆகும். காற்றடிக்கையில் வெளியில் நீட்டிகிட்டு இருந்துச்சுன்னா தான் காற்றுல அடிச்சுட்டு போக முடியும். ரைட்டா. அண்டு வர்சடைல். ஆந்தர்ஸ் ப்ரொடியூஸ்டு எனார்மஸ் குவான்டிட்டிஸ் ஆஃப் போலன் கிரைன்ஸ். ஸோ அப்போ அதில் இருக்கக்கூடிய ஆந்தர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அளவுக்கு அதிகமாக எனார்மஸ் கண்டிஷன்ஸு, எனார்மஸ் குவான்டிட்டிஸில் என்ன பண்ணும், போலன் கிரைன்ஸை உற்பத்தி பண்ணும். கம்பேர்டு டு நம்பர் ஆஃப் ஓவியூல்ஸ். ஸோ இப்போ ஓவியூலை விட அதிகமாக, இப்போ ஒரு ஓவியூல் இருக்குன்னா அங்கே 100 கணக்கில், ஒரு ஓவியூலுக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், ஒரு ஓவியூலுக்கு 100 கணக்கான போலன் கிரைன்ஸ் போட்டி போடுற மாதிரி தான் போலன் கிரைன்ஸை உற்பத்தி பண்ணும், ஃபார்மேட் பண்ணும். They are minute, light and dry so that they can be carried to long distances by wind. ஸோ அப்போ இதனுடைய போலன் கிரைன் எப்படி இருப்பாங்க அப்படின்னா மைனூட், ரொம்ப சின்னதாக இருப்பாங்க. லைட் அண்டு ட்ரை, ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருப்பாங்க. ஏன்னா அப்படின்னா தான் என்ன பண்ண முடியும், காற்றடிக்கையில் அப்படியே தூசு மாதிரி பறந்துட்டு ரொம்ப தூரத்துக்கு போக முடியும். ரைட்டா. அடுத்தது இன் சம் பிளான்ஸ் ஆந்தர்ஸ் பர்ஸ்ட் வயலண்ட்லி அண்ட் ரிலீஸ் த போலன் இன் டு த ஏர். எக்ஸாம்பிள் ஆர்டிகா. ஆர்டிகாங்கிற பிளான்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா போலன் கிரைன் இருக்கு இல்லையா, ஸ்டாமன்ஸ்லேருந்து எப்படி ஆகுனா பர்ஸ்ட் அவுட் ஆகும், வெடித்து வெளியில் தள்ளும், பர்ஸ்ட் வயலண்ட்லி. ஸோ அப்போ அதிகம் வெடிக்கிறதுனால அது என்ன பண்ணும், உள்ளே இருக்கக்கூடிய போலன் கிரைன்ஸை அப்படியே காற்றுல வெடித்து அப்படி தெரிச்சு விடும். ரைட்டா. ஸோ அப்போ அதனால் பார்த்தோம்னா ஈஸியாக ஏரில் பறந்து போகும். Stigmas are comparatively large, protruding, sometimes branched and feathery, adapted to catch the pollen grains. Generally, single ovule is present. இப்போ இந்த டைப் ஆஃப் ஆந்தர்ஸை ரிசீவ் பண்ணக்கூடிய ஸ்டிக்மாஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஏன்னா இவங்க எல்லாருமே எப்படி இருக்காங்க, காற்றுல அடிச்சுட்டு வர்றாங்க போலன் கிரைன்ஸ். அப்போ காற்றுல அடிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னா அது அந்த செடிக்கு வரும்போது அந்த ஸ்டிக்மா என்ன பண்ணணும், அதை கவர் பண்ணணும் இல்லையா, அதை ரீச் பண்ண வைக்கணும் இல்லையா. ஸோ அப்போ அதுக்காக அந்த ஸ்டைல்ஸில் என்ன மாடிஃபிகேஷன் நடந்திருக்குன்னா கம்பேரிட்டிவ்லி லார்ஜ். ஸோ அப்போ சாதாரண ஒரு செடியில் இருக்கக்கூடிய ஸ்டைலை விட, ஸ்டிக்மாவை விட இதோடைய ஸ்டிக்மா எப்படி இருக்கும், ரொம்ப நீளமாக இருக்கும். ஃபெதரி, இறகு மாதிரி நிறைய பெருசாக இருக்கும், இறகு மாதிரி இருக்கிறது. அடாப்டட் டு கேட்ச் த போலன் கிரைன்ஸ். ஜென்ரலி சிங்கிள் ஓவியூல்ஸ் ப்ரெசன்ட். அதில் எத்தனை ஓவியூல்ஸ் தான் இருக்கும், ஒரே ஒரு ஓவியூல் தான் இருக்கும். பிளான்ட் ப்ரொடியூசஸ் ஃப்ளவர்ஸ்
பிஃபோர் த நியூ லீவ்ஸ் அப்பியர். இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா பிளான்ட் எப்போ ப்ரொடியூஸ் பண்ணுது ஃப்ளவர்ஸை? பிஃபோர் த நியூ லீவ்ஸ் அப்பியர். புதுசாக இலைகள் உருவாகிறதுக்கு முன்னால் என்ன உருவாக்கிடுது? ஃப்ளவர்ஸை உருவாக்கிடுது. ஏன் அப்படின்னா ஸோ த போலன் கேன் பி கேரிடு வித்தவுட் ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் லீவ்ஸ். ஸோ அப்போ இலைகள் மூலமாக அது மறைக்கப்படாமல் இருக்கிறதுக்காகவும் காற்றின் மூலம் தடுக்கப்படாமல், அதாவது காற்று அடிக்கும்போது இலைகள் தடுத்துடாமல் இருக்கிறதுக்காகவும் இலைகள் உருவாகிறதுக்கு முன்னாலேயே என்ன ஆயிடுது? அதில் ஸ்டாமன்ஸ் வந்து உருவாக்கிடுது. ஃப்ளவர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிடுது போலன் கிரைன்ஸை. அடுத்தது வந்து பார்த்தோன்னா இதில் ஒரு டைப் ஸ்டடி கொடுத்துருக்காங்க, பாலினேஷன் இன் மெய்ஸ். சோளத்தில் எப்படி பாலினேஷன் நடக்குது அப்படிங்கிறது. த மெய்ஸ் இன் மோனோஷியஸ் அண்ட் யூனிசெக்ஷுவல். ஸோ அப்போ மெய்ஸ் அப்படிங்கிறது மோனோஷியஸ். சோளச்செடி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆண் பூ பெண் பூ தனித்தனியாக இருக்கும். அண்டு யூனிசெக்ஷுவல், ஒரு பால் மலர் இருக்கக்கூடிய பிளான்ட். த மேல் இன்ஃப்ளோரசன்ஸ் டாசல் இஸ் பார்ன் டெர்மினலி. ஸோ அப்போ இதில் இன்ஃப்ளோரசன்ஸ் மேல் பூ, அதாவது மேல் இன்ஃப்ளோரசன்ஸ் எங்கே இருக்கும்? டாசல். மேல் இன்ஃப்ளோரசன்ஸுக்கு பேர் டாசல்னு பேர். அது எங்கே இருக்கும்? பார்ன் டெர்மினலி. ஸோ நுனியில் தான் இருக்கும். அண்டு ஃபீமேல் இன்ஃப்ளோரசன்ஸ் காப் லேட்ரலி அட் லோயர் லெவல்ஸ். அப்போ இங்கே ஃபீமேல் இன்ஃப்ளோரசன்ஸ் எங்கே இருக்கும்? கீழே லோயர் லெவலில் இருக்கும். ஸோ மேலே டாப்பில் வந்து டாசல் மேல் இன்ஃப்ளோரசன்ஸும், கீழே லோயரில் ஆங்கிள்ஸில் காபு ஃபீமேல் இன்ஃப்ளோரசன்ஸும் இருப்பாங்க. ரைட்டா? மெய்ஸ் போலன்ஸ் ஆர் லார்ஜ் அண்ட் ஹெவி அண்டு கேனாட் பி கேரிட் பை லைட் ப்ரீஸ். ஸோ அப்போ சோளத்தில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா காற்றுல பறந்து போகிற அளவுக்கு அது ரொம்ப லைட்டாகலாம் இருக்காது, பெருசாகவும் ஹெவியாகவும் இருக்கிறதுனால காற்றுனால அடிச்சுட்டு ரொம்ப தூரமாக எடுத்துகிட்டு போக முடியாது. However, the mild wind shakes the male inflorescence to release the pollen which falls vertically below. ஸோ அப்போ லேசாக காற்று அடிக்கும் போது என்ன பண்ணும் அப்படின்னா மேல் ஃப்ளவர்ஸ் வந்து லேசாக ஷேக் பண்ணி விடும் அந்த காற்று. ஸோ அப்போ லேசாக ஷேக் பண்ணி விடல என்னாகும் அப்படின்னா அந்த மேல் ஃப்ளவர்ஸ்லேருந்து அந்த ஸ்டாமன்ஸ் பூரா என்னாகும்? ஹெவியாக இருக்குது இல்லையா? ஸோ காற்றுல அடிச்சுட்டு போக முடியாது. அப்போ என்னாகும்? இப்போது அந்த மேல் இன்ஃப்ளோரசன்ஸ் குலுங்கிறதுனால உள்ளேருந்து மேல் ஸ்டாமன்ஸ்லாம் கீழே கொட்டும். நேராக எங்கே கீழே கொட்டும்? வெர்டிக்கலாக கொட்டும். இந்த ஃபீமேல் இன்ஃப்ளோரசன்ஸ் ஹேஸ் லாங் ஸ்டிக்மா, சில்க் அப்படின்னு பேர். நீங்கள் மக்காச்சோளத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், நீளமாக தொங்குது இல்லையா முடி மாதிரி. ஸோ அதுக்கு பேர் சில்க் அப்படின்னு பேர். ஸோ அது என்ன பண்ணுது? மெஷரிங் அப் டு 23 சென்டிமீட்டர் லென்த்து. ஸோ அதனுடைய லென்த் ஆவரேஜாக வந்து பார்த்தோன்னா 23 சென்டிமீட்டர் இருக்கும். அது என்ன பண்ணுது? விச் ப்ரொஜெக்ட்ஸ் பியாண்ட் லீவ்ஸ். இலைகளுக்கு வெளியில் அது நீட்டிக்கிட்டு நின்றுட்டுருக்கும். இந்த மேலே காற்றடிக்குது இல்லையா? காற்றடிக்கையில் என்ன ஆகுது? போலன் கிரைன்ஸ் வந்து கீழே விழுது. ஸோ அப்போ கீழே கொட்டி விழக்கூடிய அந்த போலன்ஸை இது என்ன பண்ணும்? அழகாக கேட்ச் பண்ணிக்கும். இந்த போலன்ஸ் ட்ராப் ஃப்ரம் த டாசல் இஸ் காட் பை த ஸ்டிக்மா. ஸோ மேலே காற்றுனால குலுக்கி விடப்பட்ட அந்த மேல் இன்ஃப்ளோரசன்ஸ்லேருந்து கொட்டக்கூடிய அந்த டாசல்ஸ் அந்த ஸ்டாமன்ஸ் எல்லாமே யாருனால பிடிக்கப்படுது? கீழே இருக்கக்கூடிய காப், அந்த 23 சென்டிமீட்டர் லாங்காக இருக்கக்கூடிய ஸ்டைல் இருக்கு இல்லையா? ஸோ அதை வச்சு அதை என்ன பண்ணிக்கும்? பிடிச்சிக்கும். ஸோ இப்போ இதுதான் அந்த பிளான்ட். மக்காச்சோளத்தில் மேல் இன்ஃப்ளோரசன்ஸ் டாசல் வந்து நுனிலையும், காப் எங்கே இருக்குது? இலைக்கு ஆக்சில்லையும் இருக்குது. ரைட்டா? ஸோ அப்போ அதில் நுனியில் இருக்கிறது தான் சில்க்கு, ஸ்டிக்மா. ரைட்டா? ஸ்டிக்மான்ற ஸ்டைலு. ஸோ மேலேருந்து கொட்டையில் என்னாகும்? மேல் பூ கீழே கொட்டையெல்லாம் அந்த சில்கில் பட்டு அதை என்ன பண்ணிக்கும்? பிடிச்சி வச்சுக்கும். ரைட்டா? ஸோ அப்போ அதுக்கப்புறம் தான் ஃபெர்டிலைசேஷன்ஸ் இதில் நடக்கும். அடுத்த டைப் வந்து பார்த்தோம்னா ஹைட்ரோஃபிலி, நீரின் மூலம் நடக்கக்கூடியது. பாலினேஷன் பை வாட்டர் இஸ் கால்டு ஹைட்ரோஃபிலி அண்ட் த ஃப்ளவர்ஸ் பாலினேட்டட் பை வாட்டர் ஆர் செட் டு பி ஹைட்ரோஃபிலஸ். நீரின் மூலம் நடக்கக்கூடிய பிளான்ஸுக்கு பேர் என்னது? ஹைட்ரோஃபிலஸ் பிளான்ஸ் அப்படின்னு பேர். எக்ஸாம்பிள் வாலிஸ்னேரியா, ஹைட்ரில்லா. ஸோ நமக்கு நல்லா தெரிஞ்ச ஹைட்ரில்லா பிளான்ட் தான். ஸோ there are a number of aquatic plants, only in few plants pollination takes place by water. ஸோ அப்போ தண்ணியில் வளரக்கூடிய செடி நிறைய இருக்கலாம், ஆனால் எல்லா செடியிலையும் என்ன நடக்கிறது இல்லை? வாட்டர் மூலமாக பாலினேஷன் நடக்கல. ஆனால் அந்த செடி எங்கே தான் இருக்குது? தண்ணியில் தான் வளருது. ஆனால் எல்லா செடியும் என்ன பண்ணுறதில்ல? தண்ணீரின் மூலம் பாலினேட் பண்ணுறதில்ல. இந்த ஃப்ளோரல் என்வலப் ஆஃப் ஹைட்ரோஃபிலஸ் பிளான்ட்ஸ் ஆர் ரெடியூஸ்ட் ஆர் ஆப்சண்ட். ஸோ அப்போ அங்கே ஃப்ளோரல் என்வலப் அப்படிங்கிறது அந்த உரை, பூக்களை சுற்றி இருக்கக்கூடிய உரை வந்து ஆப்சண்ட் ஆகுது. இன் வாட்டர் பிளான்ட்ஸ் லைக் ஐகார்னியா அண்ட் வாட்டர் லில்லி பாலினேஷன் டேக்ஸ் பிளேஸ் த்ரூ விண்ட் ஆர் பை இன்செக்ட். ஸோ இப்போ இவங்க வந்து பார்த்தோன்னா ஐகார்னியா அண்ட் வாட்டர் லில்லிங்கிறவங்க பூக்கள் எங்கே இருக்கும்? தண்ணிக்கு மேலே தான் மேந்துட்டுருக்கும் இல்லையா? ஸோ அப்போ மேலே மேந்துட்டுருக்கையில் இப்போ வெங்காய தாமரையில் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிப்பூ கலரில் அப்படி கலர்ஃபுல்லாக இருக்கும் பூவு. அதே மாதிரி வாட்டர் லில்லி
அல்லி செடியில் வந்து பார்த்திங்கன்னா அல்லி செடியிலையும் கலர் வேரியேஷன்ஸ் நல்ல பிரைட் கலர்டாக இருக்கும். ஸோ அப்போ அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா காற்றின் மூலமாகவோ அல்லது இன்செக்ட் மூலமாகவோ தான் அங்கே என்ன நடக்கும், பாலினேஷன் நடக்கும். There are two types of hydrophily இருக்குது. ஒன்று வந்து பார்த்தோன்னா எபி ஹைட்ரோஃபிலி அண்டு ஹைப்போ ஹைட்ரோஃபிலி. இப்போ இதில் எப்பினா உங்களுக்கு தெரியும், எப்பினா மேலே, ஹைட்ரோனா தண்ணி, ஃபிலினா பிளான்ட்டு. அப்போ தண்ணிக்கு மேலே மிதந்துக்கு வாழக்கூடிய பிளான்ட்ஸ் அதை தான் எபி ஹைட்ரோஃபிலி அப்படின்னு சொல்கிறோம். இன்னொன்று ஹைப்போ ஹைட்ரோஃபிலி, ஹைப்போனா கீழே, ரைட்டா. ஸோ அப்போ தண்ணிக்கு உள்ள. இன் மோஸ்ட் ஆஃப் த ஹைட்ரோஃபிலஸ் ஃப்ளவர்ஸ் த pollen grain passes mucilage covering which protects them from wetting. ஸோ அப்போ இந்த ஹைட்ரோஃபிலஸ் வாட்டர் மூலமாக பாலினேட் நடக்கக்கூடிய பிளான்ட்ஸுடைய போலன் கிரைன்ஸ் எப்படி இருக்குன்னா பாசஸ் மியூசிலேஜ் கவரிங். ஸோ அப்போ அதில் என்ன இருக்குது, மியூசிலேஜ் வேக்ஸ் கோட்டிங் சுற்றி இருக்கும். ஸோ அப்போ அந்த வேக்ஸ் கோட்டிங் இருக்கிறதுனால அந்த போலன் கிரைன்ஸில் வந்து என்ன ஆகிறதில்ல, தண்ணி ஒட்டிக்கிட்டு அது ஊறி போகிறதில்ல அல்லது அழுகி போகிறதில்ல, ரைட்டாக. தண்ணியில் அது நினைக்கிறதே இல்லை ஃப்ரம் வெட்டிங். ஃபஸ்ட்டு டைப் வந்து பார்த்தோன்னா எபிஹைட்ரோஃபிலி. ஸோ பாலினேஷன் அக்கர்ஸ் அட் த வாட்டர் லெவல். எக்ஸாம்பிள் வாலிஸ்னரியா ஸ்பைரலிஸ், எலோடியா. ஸோ அப்போ இவங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா எபிஹைட்ரோஃபிலி. பாலினேஷன் இன் வாலிஸ்னரியா ஸ்பைரலிஸ் இது ஒரு டைப் ஸ்டடி. இட் இஸ் எ டயோசியஸ், அதாவது டயோசியஸ் தான் ரெண்டுமே இருக்கிறது, ரெண்டு தனித்தனியாக இருக்கிறது, சப்மெர்ஜ்டு அண்டு ரூட்டட் ஹைட்ரோஃபைட்டு. ஸோ அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா மேல் பிளான்ட்டு ஃபீமேல் பிளான்ட் தனித்தனியாக இருக்கும். சப்மெர்ஜ்டு தண்ணிக்குள்ளே மூழ்கி வாழக்கூடிய பிளான்ட்ஸ் அண்டு ரூட்டட் ஹைட்ரோஃபைட்ஸ் வேரூன்றி வாழக்கூடிய தாவரம். த ஃபீமேல் பிளான்ட் பியர்ஸ் solitary flowers which rise to the surface of water level using a long coiled stalk at the time of pollination. ஸோ இப்போ பாலினேஷன் போது என்ன நடக்குதுன்னா த ஃபீமேல் பிளான்ட்டு என்ன பண்ணுது, சாலிட்டரி ஃப்ளவர்ஸ் தனியான ஒரு மலரை எது வரைக்கும் கொண்டு போகுது, விச் ரைஸ் டு த சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர் லெவல். ஸோ வாட்டர் லெவலுக்கு மேலே கொண்டுட்டு வருது, ரைட்டா. எதை வச்சு, லாங் காயில்டு ஸ்டாக். இது லாங் ஸ்டைல்டு, பூவினுடைய காம்பு எப்படி இருக்கும், வளர்த்தியாக இருக்குது, லாங் நீளமாக இருக்குது, அண்டு காயில்டு ஸ்டாக்காக இருக்குது. காயில்டுனா சுருண்டு இருக்கக்கூடியது, ரைட்டா. அட் த டைம் ஆஃப் பாலினேஷன் இது எப்போ நடக்கும், பாலினேஷன் நடக்கிற டைமில் இந்த மாதிரியான மாடிஃபிகேஷன்ஸ் இருக்குது. A small cup-shaped depression is formed around the female flower on the surface of water. இப்போ இந்த ஃபீமேல் ஃப்ளவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த வாட்டர் சர்ஃபேஸ் மேலே மிதந்துட்டுருக்கு இல்லையா. அப்போ மிதந்துட்டுருக்கையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பூவை சுற்றி என்ன நடக்கும், தண்ணி கொஞ்சம் கீழே இழுத்தாப்படுறோம், ஒரு கப் ஷேப்டு டெப்ரெஷன் அந்த இடத்துல உருவாகும். ஸோ அப்போ இது எதுக்காக அப்படின்னா போலன் கிரைன்ஸை ஈர்க்கிறதுக்கு. இந்த மேல் பிளான்ட் ப்ரொடியூசஸ் மேல் ஃப்ளவர்ஸ் விச் கெட் டிட்டாச்டு அண்ட் ஃப்ளோட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர். இப்போ இங்கே மேல் பிளான்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா எதை ப்ரொடியூஸ் பண்ணுது, மேல் ஃப்ளவர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த மேல் ஃப்ளவர்ஸ் வந்து பார்த்தோன்னா கெட் டிட்டாச்டு, பேரண்ட் பிளான்ட் இருக்கு இல்லையா, அதில் வந்து என்ன ஆகும், தனியாக பிரிஞ்சு மேல் நோக்கி வரும், எங்கே மிதக்கிறதுக்கு மேலே வரும், சர்ஃபேஸ் ஆஃப் த வாட்டருக்கு வரும். அப்படி வரையில் என்ன நடக்கும் அப்படின்னா as soon as a male flower comes in contact with the female flower and pollination takes place. இப்போ மேலே ஆல்ரெடி யார் இருக்கா, ஃபீமேல் ஃப்ளவர் மிதந்துட்டுருக்குறாங்க. இப்போ கீழே உருவான இந்த மேல் பிளான்ட் எங்கே வந்துட்டாங்க, தண்ணிக்கு மேலே வந்துட்டாங்க. அப்போ தண்ணிக்கு மேலே வந்துட்டாங்க அப்படின்னாலே அவங்க க்ளோஸ் டு கான்டாக்டுக்கு வருவாங்க, பாலினேஷன் நடக்கும். ஸோ stalk of the female flower coils and goes under water where fruits are developed. As soon as male flowers comes in contact with the female flower and pollination takes place. ஸோ அப்போ தான் எங்கே நடக்குது, பாலினேஷன் நடக்க ஆரம்பிக்குது. நடந்துட்டுக்கப்புறம் ஸ்டாக் ஆஃப் த ஃபீமேல் ஃப்ளவர், அந்த காயில்டு ஸ்டாக் காம்பு இருக்கு இல்லையா, அது என்ன ஆகுது, கோஸ் அண்டர் வாட்டர் தண்ணிக்குள்ளார போயிட்டு வேர் ஃப்ரூட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு, அங்கே தான் எங்கே இருக்குது, கனிகளை உருவாகுது, ஃப்ரூட்ஸ். ஸோ இப்போ இதுதான் வாலிஸ்னரியா ஸ்பைராலிஸ். ஸ்பைராலிஸ் அப்படிங்கிறது அந்த நீண்ட காம்பு காயில்டு ஸ்ட்ரக்சர் வருது இல்லையா, அதனுடைய நேமாக தான் இங்கே ஸ்பைராலிஸ் அப்படிங்கிற நேம் வருது, ரைட்டா. ஸோ இப்போ மேல் ஃப்ளவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் என்ன பண்ணுது, தண்ணிக்கு மேலே அந்த மஞ்சள் கலராக இருக்கு இல்லையா, லாங் ஸ்டாக்கு, அதை வச்சு தண்ணிக்கு மேலே வருது. மேலே வந்தோடனே என்ன பண்ணுது, மேல் பிளான்ட் என்ன பண்ணுது, கீழே இருக்குது பாருங்கள், இதுலேருந்து என்ன ஆகுது, தனித்தனியான பூக்கள்லாம் பூத்து எங்கே வருது, தண்ணிக்கு மேல் பகுதிக்கு வருது. ஸோ அப்போ மேல் பகுதிக்கு வந்தோடனே ஃபீமேல் ஃப்ளவரோடு போயிட்டு என்ன ஆகுது, பாலினேஷன் அந்த இடத்துல நடக்குது. அடுத்ததாக ரெண்டாவது டைப்பு ஹைப்போஹைட்ரோஃபிலி, தண்ணிக்கு உள்ளே நடக்கக்கூடியது.
பாலினேஷன் அக்கர்ஸ் இன்சைடு த வாட்டர், தண்ணிக்கு உள்ளே நடக்கிறது. இது வந்து தண்ணிக்கு மேலே சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டரில் நடந்துச்சு, அடுத்து எங்கே நடக்குது, தண்ணிக்கு உள்ளே நடக்க போகுது. எக்ஸாம்பிள் ஜாஸ்ட்ரியா மேரினா அண்டு செரட்டோஃபிலம் அப்படிங்கிற பிளான்ஸில். அடுத்து மூணாவது டைப் வந்து பார்த்திங்கன்னா ஜூஃபிலி. ஸோ அப்போ விலங்குகள் மூலமாக நடக்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு 2 டைப் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏபயோட்டிக் காம்பனண்ட், எது விண்ட் அண்டு வாட்டரு. ஸோ அடுத்து நம்ம பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் வந்துட்டோம். ஸோ பாலினேஷன் பை த ஏஜென்சி ஆஃப் அனிமல்ஸ் இஸ் கால்டு ஜூஃபிலி அண்ட் த ஃப்ளவர்ஸ் ஆர் செட் டு பி ஜூஃபிலஸ். எதெல்லாம் விலங்குகள் மூலம் நடக்குதோ அந்த பிளான்ட்ஸ் எல்லாமே ஜூஃபிலஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அனிமல்ஸ் தட் பிரிங்க் அபவுட் பாலினேஷன் மே பி பேர்ட்ஸ், snails and insects. Of these, insects are well adapted to bring pollination. ஸோ அப்போ இங்கே பாலினேட்டிங் ஏஜென்ட்ஸாக வந்து யார் யார் இருக்காங்க அப்படின்னா அனிமல்ஸில் பேர்ட்ஸ் இருக்காங்க, வவால்கள் இருக்காங்க, ஸ்னைல் நத்தைங்க இருக்காங்க, அண்டு இன்செக்ட்ஸ் சின்ன சின்ன பூச்சிகள் நிறையா இருக்காங்க. இது நாலுலேயுமே வந்து பார்த்தோன்னா ஆஃப் தீஸ் இன்செக்ட்ஸ் ஆர் வெல் அடாப்டட். ஸோ அப்போ இங்கே இன்செக்ட் அப்படிங்கிறவங்க தான் என்ன இருக்காங்க, பாலினேஷன் அண்ட் ஃபுல்லாக நல்லபடியாக பர்ஃபெக்டாக நடத்தக்கூடிய திறன் பெற்றவங்க இன்செக்ட்ஸ். லார்ஜர் அனிமல்ஸ் லைக் ப்ரைமேட்ஸ், லெமூரு, ஆர்போரியல் ராடன்ஸு, ரெப்டைல்ஸு, அதாவது ஜெக்கோ லிசர் அண்ட் கார்டன் லிசர், இவங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஹேவ் ஆல்சோ பின் ரிப்போர்ட்டட் அஸ் பாலினேட்டர்ஸ். இவங்களும் பாலினேட்டர்ஸாக ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்காங்க ஏதோ ஒரு வகையில். இவங்களாம் அதாவது இன்டைரக்டாக நடக்கக்கூடியது, ரைட்டா. ஸோ இவங்க வந்து வேணும்னே பாலினேஷன் பண்ணுறதில்ல, அந்த ஃப்ளவர் சாப்பிடக்கூடிய விலங்குகளை வேட்டையாட போகிறதன் மூலமாகவோ அல்லது அந்த பூக்கள் நிறைய இருக்கக்கூடிய பகுதிகளில் இது வாழ்கிறதுனாலையோ இவங்க எல்லாமே வந்து பார்த்தோன்னா இன்டைரக்டாக சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க, ரைட்டா. அடுத்தது ஆர்னித்தோஃபிலி. ஸோ அப்போ பாலினேஷன் பை பேர்ட் இஸ் கால்டு ஆர்னித்தோஃபிலி. ஸோ அப்போ பறவைகள் மூலமாக பாலினேஷன் நடக்கிறது பேர் என்னது, ஆர்னித்தோஃபிலி அப்படின்னு பேர். சம் காமன் பிளான்ட்ஸ் தட் ஆர் பாலினேட்டட் பை பேர்ட்ஸ் ஆர் எரித்ரைனா, பாம்பாக்ஸு, சைஜியம், பிக்னோனியா, ஸ்டெர்லிட்ஸியா, இவங்க எல்லாருமே வந்து பார்த்தோம் அப்படின்னா பேர்ட்ஸ் மூலமாக பாலினேட் பண்ணக்கூடிய பிளான்ட்ஸ். இதில் வந்து பார்த்தோன்னா ஹம்மிங் பேர்ட்ஸு, சன்பேர்டு, ஹனி ஈட்டர்ஸு ஆர் சம் ஆஃப் த பேர்ட்ஸ் விச் ரெகுலர்லி விசிட் ஃப்ளவர்ஸ் அண்ட் பிரிங்க் அபவுட் பாலினேஷன். ஸோ இதில் இந்த 3 குறிப்பிட்ட பறவைகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெகுலர்லி விசிட் ஃப்ளவர்ஸ், ஒவ்வொரு பூக்கும் தினமும் போவாங்க, போயிட்டு அங்கே சேகரிக்க வச்சுட்டு இருந்தால் அந்த தேனை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க, ரைட்டா. ஸோ டெய்லி விசிட்டர்ஸ் இவங்க அண்டு பிரிங்க் அபவுட் பாலினேஷனையும் நடத்தக்கூடியவங்க. இதனுடைய கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் எது, மோனோஷியஸ் பிளான்ட்டினுடைய கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா த ஃப்ளவர்ஸ் ஆர் யூஸ்வலி லார்ஜ் இன் சைஸ். ஸோ ஃப்ளவர்ஸ் எப்படி இருக்காங்க, ரொம்ப பெரிய சைஸாக இருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா த ஃப்ளவர்ஸ் ஆர் டியூப் மாதிரி இருக்காங்க, கப் ஷேப்பில் இருக்காங்க, ஆர் யூஆர்என் ஷேப்டு. யூஆர்என்னா இங்கிலீஷ் லெட்டர் யூ இருக்கு இல்லையா, ஸோ அதனுடைய வடிவத்துலேயும் இதனுடைய ஃப்ளவர்ஸ் வந்து இருக்காங்க. த ஃப்ளவர்ஸ் ஆர் பிரைட்லி கலர்டு. ஸோ அப்போ அனிமல்ஸ் மூலமாக நடக்கணும் அப்படின்னா அங்கே என்ன தேவை, கலர்ஸ்னால ஈர்க்கப்படணும். ஸோ அப்போ பிரைட்லி கலர்டாக இருக்காங்க, ரெட்டு, ஸ்கார்லெட்டு, பிங்க்கு, ஆரஞ்சு, ப்ளூ அண்டு எல்லோ விச் அட்ராக்ட்ஸ் த பேர்ட்ஸ். ஸோ அப்போ இங்கே சொன்ன கலர்ஸ்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேர்ட்ஸை அதிகமாக அட்ராக்ட் பண்ணக்கூடிய கலர்ஸ், ரைட்டா. ஸோ அப்போ அதனால தான் பேர்டு எந்தெந்த பிளான்ட்ஸில் ஃப்ளவர்ஸில் இப்போ தேன் எடுக்குதோ அந்த ஃப்ளவர்லாம் வந்து பார்த்தோன்னா மோஸ்ட்லி நல்லா டீப் கலர்டாக இருக்கக்கூடிய ஃப்ளவர்ஸாக தான் இருப்பாங்க. இந்த ஃப்ளவர்ஸ் ஆர் சென்ட்லெஸ் அண்டு ப்ரொடியூஸ் நெக்டர் இன் லார்ஜ் குவான்டிட்டிஸ். ஸோ இந்த பூக்கள்லையும் யார் இருக்க மாட்டாங்க அப்படின்னா சென்ட், வாசனை இருக்காது. ஆனால் அதுக்கு பதில் என்ன பண்ணும், ப்ரொடியூஸ் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் நெக்டர்ஸ், அதிகமான சுரப்பிகளை சுரக்கும். போலன் அண்டு நெக்டார் ஃப்ரம் த nectar form the floral rewards for the birds visiting the flowers. ஸோ அப்போ இந்த பிளான்ட்டை விசிட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பேர்டுக்கும் என்ன கொடுக்குறாங்க, அதாவது எது வெல்கம் ட்ரிங்க் மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்க, போலன் அண்டு நெக்டாரை கொடுக்குறாங்க. போலன் அப்படிங்கிறது அந்த போலன் கிரைனு, நெக்டர் அப்படிங்கிறது அந்த பூக்கள் உருவாகக்கூடிய ஒரு ஸ்வீட் லிக்யூடு, ரைட்டாக, தேனுன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அது இவங்க 2 பேரும் என்ன அப்படின்னா ஃப்ளோரல் ரிவார்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அடுத்தது the floral pods are tough and leathery to withstand the powerful impact of the visitors. ஸோ அப்போ விசிட்டராக யார் இருக்காங்க, இங்கே பேர்ட்ஸ் தான் இருக்காங்க இல்லையா. ஸோ அப்போ பேர்டு ஒன்றுக்கு ஒரு சம் குவான்டிட்டி வெயிட் இருப்பாங்க. ஸோ அந்த வெயிட்டை தாங்குற அளவுக்கு அந்த ஃப்ளோரல் பாட்ஸ் வந்து நல்லா கனமாகவும் டஃப்பாகவும் இருக்கணும். டஃப் அண்டு லெதரி, ஈஸியாக என்ன இருக்கக்கூடாது, ஒடிஞ்சு விழுந்துடக்கூடாது. குருவி வந்து காம்பில் உட்காந்தோடனே பூ விழுந்துருச்சுன்னா என்ன ஆகும், பாலினேஷன் நடக்காமல் போயிடும். ஸோ அப்போ அதெல்லாம் தாங்குகிற அளவுக்கு அது எப்படி இருக்கணும்,
டஃப் அண்ட் லெதரியாக இருக்கணும். அடுத்தது கைரோப்டெரோஃபிலி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ கைரோப்டெரோஃபிலி அப்படிங்கிறது பாலினேஷன் கேரிட் அவுட் பை பேர்ட்ஸ் இஸ் கால்டு கைரோப்டெரோஃபிலி. வௌவால்களின் மூலமாக பாலினேஷன் நடக்கிறது. சம் ஆஃப் த காமன் கைரோப்டெரோஃபிலஸ் பிளான்ட்ஸ் ஆர் கைஜிலியா ஆஃப்ரிக்கானா அடன்சோனியா டிஜிடேட்டா. ஸோ இப்போ இவங்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா இந்த பாலைவனத்தில் வந்து பெரிய மரமாட்டம் வளர்ந்துருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க தான் இந்த 2 பேர். ஸோ அப்போ இவங்களில் வந்து பார்த்தோன்னா வௌவால்கள் மூலமாக பாலினேட் பண்ணக்கூடிய பிளான்ட்ஸ். அடுத்ததாக மலாக்கோஃபிலி. ஸோ இப்போ மலாக்கோ அப்படிங்கிறது இது ஸ்லக்கு. பாலினேஷன் பை ஸ்லக்ஸ் அண்ட் ஸ்னைல்ஸ் இஸ் கால்டு மலாக்கோஃபிலி. ஸோ நத்தைகள் மூலமாகவும் அந்த மெல்லுடலிகள் இருக்காங்களே அவங்க மூலமாகவும் நடக்கக்கூடியது தான் மலாக்கோஃபிலி. சம் பிளான்ட்ஸ் ஆஃப் ஏரேசி. ஏரேசி அப்படிங்கிறவங்க யார் சொல்லுவோம், இந்த பாக்கெல்லாம் அரிக்கேசியில் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரியான தாவரங்கள். அண்டு பாலினேட்டட் பை ஸ்னைல்ஸ். வாட்டர் ஸ்னைல்ஸ் க்ராலிங் அமங்க லெம்மா பாலினேட் தம். ஸோ இப்போ இங்கே வாட்டர் ஸ்லைன்ஸ் அப்படிங்கிறவங்க அந்த தண்ணி பகுதியில் வாழக்கூடிய நத்தைகள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து க்ராலிங் அமங்க லெம்மான்னு பார்த்தோன்னா அந்த பிளான்ட்டினுடைய பாட்டு. ஸோ அப்போ அவங்க மேலே நடந்து வர்றதுனால அங்கேருந்து என்ன பண்ணுவாங்க, போலன் கிரெயினை எடுத்துகிட்டு வந்து இன்னொரு ஃப்ளவர்ஸில் கொண்டு சேர்ப்பாங்க. இதுக்கு பேர் என்னது, மலாக்கோஃபிலி அப்படின்னு பேர். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்டமோஃபிலி. பாலினேஷன் பை இன்செக்ட். பூச்சிகள் மூலமாக நடக்கக்கூடிய மகரந்த சேர்க்கை என்டமோஃபிலி. பாலினேஷன் பை ஆன்டிஸ் கால்டு மிர்மிகோஃபிலி. எறும்புகள் மூலம் நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் மிர்மிகோஃபிலி அப்படின்னு பேர். இன்செக்ட் தட் ஆர் வெல் அடாப்டட் டு பிரிங் பாலினேஷன் ஆர் பீஸ், மோத்ஸ், பட்டர்ஃப்ளைஸ், ஃப்ளைஸ், வாஸ்ப் அண்டு பீட்டில்ஸ். ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஹைலி பர்ஃபார்ம்டு என்டமோஃபிலஸ். Of the insects, bees are the main flower visitor and dominate pollinators. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா இவங்க சொன்னதுலேயே தேனி பீஸ் இருக்காங்களே அவங்க தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா மெயின் ஃப்ளவர் விசிட்டர்ஸ். ஏன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, டெய்லியும் ஒரு பூவை போய் பார்த்தாங்க, ஒரு பூ ஒரு நாளைக்கு பார்த்ததுலேருந்து தேன் எடுத்துட்டாங்கன்னா ஸோ அந்த பூ மெச்சூர்ட் ஆகிட்டு அது தேன் கிடைக்கிற வரைக்கும் அந்த பிளான்ட்டுக்கு என்ன பண்ணிகிட்டே இருப்பாங்க, விசிட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய விசிட்டர். Insects are chief pollinating agents and majority of angiosperms are adapted for insect pollination. It is the most common type of pollination. ஸோ அப்போ இங்கே இன்செக்ட் மூலமாக நடக்கக்கூடிய பாலினேஷன் தான் வந்து பார்த்தோன்னா காமன் டைப். ஏன்னா கிட்டத்தட்ட நிறைய பிளான்ட்ஸ் எல்லாமே எதன் மூலமாக தான் பாலினேட் ஆகுது, இன்செக்ட் மூலமாக தான் பாலினேட் ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து செல் பாலினேஷனு, அடுத்த இடத்துல யார் இருக்கா, இந்த இன்செக்ட் பாலினேட்டர்ஸ் தான். இந்த கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப் என்டமோஃபிலஸ் ஃப்ளவர்ஸ். எப்படி ஒரு தாவரம் வந்து என்டமோஃபிலஸ் பூச்சிகள் மூலமாக நடக்குதோ அப்படிங்கிற அந்த தாவரங்களுக்கான பண்புகள் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃப்ளவர்ஸ் ஆர் ஜென்ரலி லார்ஜ் ஆர் இஃப் ஸ்மால் தே ஆர் அக்ரிகேட்டட் இன் டென்ஸ் இன்ஃப்ளோரசன்ஸ். எக்ஸாம்பிள் ஆஸ்ட்ரேசி ஃப்ளவர்ஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா ஃப்ளவர்ஸ் எப்படி இருக்காங்க, ஜென்ரலி லார்ஜ் பெரிய சைஸாக இருக்காங்க. சப்போஸ் சின்னதாக இருந்தாங்க அப்படின்னா டென்ஸ் இன்ஃப்ளோரசன்ஸ் ரொம்ப கொத்தாக இருக்கக்கூடிய பூக்களை வச்சுருப்பாங்க, ரைட்டா. ஆஸ்ட்ரேசி ஃப்ளவர்ஸ், ஆஸ்ட்ரேசி அப்படிங்கிறவங்க யார், சூரியகாந்தி செடி வகையை சேர்ந்தவங்க. ஃப்ளவர்ஸ் ஆர் பிரைட்லி கலர்டு, நல்ல கலராக இருப்பாங்க. ஏன்னா இப்போ கலர்ஸாக இருந்துச்சுன்னா தான் அது வந்து இன்செக்டை வந்து அட்ராக்ட் பண்ணும். The adjacent parts of the flowers may also be brightly colored to attract insect. For example, in poinsettia and bougainvillea, the bracts become colored. Bract அப்படிங்கிறது இது அந்த புள்ளி இதழ்னு சொல்லுவோம். அவங்களும் எப்படி தான் இருப்பாங்க, பொதுவாக அவங்க வந்து பச்சை கலரில் தான் இருப்பாங்க. ஆனால் இந்த 2 பிளான்ட்டில் இன்செக்டை கவர்றதுக்காக அவங்களும் என்ன கலரில் தான் இருப்பாங்க, பிளான்ட்ஸினுடைய அந்த கேலிக்ஸ் கொரலா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இதழ்கள் என்ன கலரில் இருக்காங்களோ அதே கலர்லேயே தான் பிராக்டும் இருப்பாங்க. ஃப்ளவர்ஸ் ஆர் சென்டட் அண்ட் ப்ரொடியூஸ் நெக்டர். ஸோ அப்போ பூச்சிகளை கவர்றது எதுக்காக, வாசனை மூலமாகவும் கவருவாங்க. அண்டு ப்ரொடியூஸ் நெக்டர், ஸ்வீட் லிக்யூடை உற்பத்தி செய்வாங்க. ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாலே பார்த்தோம் போலன் கிரைன் அண்டு நெக்டர்ஸ் ஆர் த காம்ப்ளிமெண்ட், அதாவது ரிவார்ட் ஆஃப் பாலினேஷன் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா. அவங்க தான் இந்த நெக்டர் ஸ்வீட் லிக்யூட், நம்ம தேனுன்னு சொல்லக்கூடியவங்க. Flowers in which there is no secretion of nectar, the pollen is either consumed as food or used in building up of its hive by the honeybees. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா
நோ செக்ரீஷன் ஆஃப் நெக்டர். ஸோ பூக்கள் வந்து தேனை உற்பத்தி பண்ணலை அப்படின்னா அந்த தாவரங்களில் இருக்கக்கூடிய அந்த போலன் கிரைன்ஸ் மகரந்தமே என்னவாக மாற்றப்படுது, அந்த பாலினேட்டர்ஸுக்கான உணவாக மாற்றப்படுது. அதுலேயும் வந்து பார்த்தோன்னா யார் அதிகமாக எடுத்துக்கிறாங்க அப்படின்னா ஹனிபீஸ் தான் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா அவங்க தான் என்ன பண்ணுறாங்க, அந்த போலன் கிரைனை சாப்பிட்றதும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ரெண்டாவது பில்டிங் அப் ஆஃப் இட்ஸ் ஹைவ், அதனுடைய கூட்டை கட்டிக்கிறதுக்கும் என்ன பண்ணுறாங்க, பயன்படுத்திக்கிறாங்க. Pollen and nectar are the floral rewards of the visitors. ஸோ இவங்க முன்னே சொன்னது தான். அடுத்தது flowers pollinated by flies and beetles produce a foul odor to attract pollinators. ஸோ அப்போ ஃப்ளைஸ் ஈக்கள் மூலமாகவோ அல்லது பீட்டில்ஸ் வண்டுகளையும் கவர் பண்ணணும் அப்படின்னா அதில் ஃபோல் ஆர்டர் உருவாகணும். அதாவது நமக்கு அந்த வாசனை பிடிக்காது, நமக்கு அருவருக்கத்தக்க அந்த வாசனைகள் தான் அந்த இன்செக்டை கவரக்கூடியதாக இருக்கும். In some flowers, juicy cells are present in which are pierced and the contents are sucked by the insect. ஸோ இப்போ சில பூக்களில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜூசி செல் இருப்பாங்க. ஜூசி செல்னால் ஜூஸஸ் உருவாக்கக்கூடிய செல்ஸ். ஸோ அப்போ அந்த செல் என்ன பண்ணுது அப்படின்னா பியர்ஸ்டு, ஸோ பீச்சை அடிக்கும் அந்த உள்ளேருந்து அந்த நெக்டர் ஸ்வீட் லிக்விடை. ஸோ அதன் மூலமாகவும் என்ன பண்ணும், அந்த இன்செக்ட் வந்து அந்த வாசனை பிடிச்சிக்கிட்டு வரும். இல்லை அப்படின்னா அது எவ்வளோ தூரத்துக்கு தெளிச்சிருக்குதோ அந்த தெளித்ததெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே வந்து பூக்களுக்கு வந்துடும். இதில் ஒரு டைப் ஸ்டடி இருக்குது, பாலினேஷன் இன் சால்வியா பிளான்ட்டில். ஸோ லிவர் மெக்கானிசம். த ஃப்ளவர் இஸ் ப்ரொட்டாண்ட்ரஸ் அண்ட் த கொரெல்லா இஸ் பைலாபிட்டே வித் ஸ்டாமன்ஸ் வித் 2 ஸ்டாமன்ஸ். இங்கே ஃப்ளவர் வந்து பார்த்தோன்னா ப்ரொட்டாண்ட்ரஸ்னு என்னது, இயர்லி மெச்சூர்டு ஆண்ட்ரோஷியம், அவங்கள தான் ப்ரொட்டாண்ட்ரஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஓவியலுக்கு உருவாகிறதுக்கு முன்னாலேயே இவங்க என்ன ஆயிடுவாங்க, மெச்சூர்ட் ஆகக்கூடியவங்க. A liver mechanism helps in pollination. Each anther has an upper fertile lobe and a lower sterile lobe, which is separated by a long connective which helps the anthers to swing freely. ஸோ இப்போ இந்த ஃப்ளவர்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 வகையான ஃப்ளவர்ஸ் இருக்காங்க, லோப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தோன்னா அப்பர் ஃபெர்டைல் லோப், மேல் இதழ் எப்படி இருக்குது, மேல் உதடு எப்படி இருக்குது, ஃபெர்டைலாக இருக்குது. அண்டு லோயர் ஸ்டெரைல் லோப், கீழே இருக்கக்கூடிய இதழ் வந்து பார்த்தோன்னா ஸ்டெரைலாக இருக்குது, அது வந்து உருவாக்க முடியாததாக இருக்குது. ஸோ இவங்க 2 பேருமே யாருனால் பிரிக்கப்பட்டிருப்பாங்கன்னா ஒரு கனெக்டிவ் டிஷ்யூனால் பிரிக்கப்பட்டிருப்பாங்க. இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விச் ஹெல்ப் ஆந்தர்ஸ் டு ஸ்விங் ஃப்ரீலி. ஸோ அப்போ ஆந்தர்ஸ் வந்து ஈஸியாக ஸ்விங் ஆகிறதுக்கு இந்த கனெக்டிவ் தான் பயன்படுறாங்க. when a bee visits the flower it sits on the lower lip which act as a platform. ஸோ இப்போ இவங்க ஹனிபி வந்த உடனே அந்த லோயர் ஸ்லிட் இருக்கு இல்லையா, லோயர் கீழுதட்டு இருக்கு இல்லையா, அதில் தான் வந்து உட்காருவாங்க. ஸோ அதில் வந்து உட்காந்த உடனே வந்து பார்த்தோம் அப்படின்னா இட் என்டர்ஸ் த ஃப்ளவர் டு சக் த நெக்டர் பை புஷிங் இட்ஸ் ஹெட் இன்டு த கொரெல்லா. ஸோ இதனுடைய தலையை அந்த கொரெல்லா டியூப் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பூக்கனுடைய அந்த குழாய் போன்ற பகுதியில் தலையை உள்ளே விட்டது என்ன பண்ணும், சக் த நெக்டர்ஸை உறிஞ்சும். During the entry of bee into the flower, the body strikes against the sterile end of the connective. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா during the entry of the bee, தேனி வந்து உள்ளே நுழையும் போது பாடி ஸ்ட்ரைக் அகெயின்ஸ்ட் த ஸ்டெரைல் எண்ட் ஆஃப் த கனெக்டிவ். ஸோ அப்போ அங்கே வந்து என்ன இருக்குது, த பாடி ஸ்ட்ரைக் அகெயின்ஸ்ட். ஸோ அப்போ யாருக்கு அகெயின்ஸ்டாக, ஸ்டெரைல் அண்டு கனெக்டிவ், எண்ட் ஆஃப் த கனெக்டிவ் ரெண்டுலேயும் அந்த உள்ளே நுழையிறத தடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். This makes the fertile part of the stamen to descend and strike at the back of the bee. ஸோ அப்போ தேனி உள்ளே நுழையும் போது அந்த மேல் பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்டாமன்ஸ்லாம் அந்த தேனியினுடைய முதுகு மேலே ஒட்டிக்கும், ரைட்டா. The pollen gets deposited on the back of the bee. When it visits another flower, the pollen gets rubbed against the stigma and completes the act of pollination in salvia. ஸோ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, அது ஒரு பிளான்ட்டில் வந்து தேனி மகரந்தத்தை எடுக்குது. ஸோ அப்போ மகரந்தத்தை எடுக்கும்போது அந்த மேல் உதட்டிலேருந்து என்னாகும், ஸ்டாமன்ஸ் வந்து இதோடைய முதுகில் ஒட்டிக்கும். இப்போ இந்த ஹனிபி வந்து வேறொரு ஃப்ளவருக்கு போகும்போது அந்த முதுகுப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த இதழ்கள் என்ன பண்ணும் அப்படின்னா அதை அப்படியே அந்த பூவில் தட்டி விடும். உள்ளே நுழையும் போது தட்டுது இல்லையா, ஸோ தட்டுறதுனால இந்த ஃப்ளோரல் கிரைன்ஸ்லாம் எங்கே விழும், இன்னொரு பூக்குள்ளாரையே விழும். ஸோ அப்போ அந்த இடத்துல என்ன நடக்கும், பாலினேஷன் நடக்கும். Some of the other interesting pollination mechanism found in plants are a trap mechanism, Aristolochiaவில் pitfall mechanism, ஆரத்தில் clip or translator mechanism. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பயோட்டிக் ஏஜென்சிஸ் யார் இருக்காங்க,
கேந்த்ரோஃபிலி பீட்டில்ஸ் வண்டுகள் மூலமாக நடக்கக்கூடியது. மோட்ஸ் மூலமாக நடக்கக்கூடியது பேர் பெலனோஃபிலி. ஹனிபீஸ் மூலம் நடக்கக்கூடியது மெலிட்டோஃபிலி. பட்டர்ஃப்ளைஸ் மூலமாக நடக்கக்கூடியது சைக்கோஃபிலி. ஸ்னெயில்ஸ் நத்தைகள் மூலம் நடக்கக்கூடியது மலக்கோஃபிலி. பேர்ட்ஸ் மூலம் நடக்கிறது ஆர்னித்தோஃபிலி. வவ்வால்கள் மூலம் நடக்கக்கூடியது பேர் கைரோடெராஃபிலி. எறும்புகள் மூலமாக நடக்கக்கூடியது மெர்மிகோஃபிலி. ஸோ இவங்களாம் தான் யார் பயோட்டிக் ஏஜென்சிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா, பாலினேஷனை வெற்றிகரமாக நடத்தக்கூடியவங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாலினேஷன் இன் சால்வியா லிவர் மெக்கானிசம். ஸோ இந்த இதில் வந்து பார்த்தோன்னா கீழே 2 உதடு இருக்கும். மேலே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆன்தர் வந்து எங்கே இருக்கும், வெளியில் நீட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். பிஸ்டில் தான் எங்கே இருக்கும், உள்பகுதியில் இருக்கும். அங்கே தான் நெக்டார் ஃபார்மேஷன்ஸ் வரும். இப்போ ஹனிபி உள்ளே வந்தோடனே என்ன பண்ணும், அந்த மேலே வளைஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஆன்தர் அந்த ஈனுடைய முதுகுப்புறத்தில் தடவுறது மூலமாக ஸோ அது வந்து என்னாகும், மேலே ஒட்டிக்கும். இந்த ஈயோ அந்த தேனியும் என்ன பண்ணும், உள்ளே வரைக்கும் போய் நெக்டரை சாப்பிட்டுட்டு வரும். இப்போ இது வெளியில் வந்த உடனே என்ன பண்ணும், இன்னொரு ஃப்ளவருக்குள்ளே போகுது இல்லையா, அப்போ அது அங்கே போய் என்ன பண்ணும், அங்கே இருக்கக்கூடிய பிஸ்டிலோடு சேர்றது மூலமாக அங்கே கிராஸ் பாலினேஷன்ஸ் நடக்கும்.